ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரூரில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் தலைவர் மனதை எவ்வளோ பாதிச்சிருந்தா அவர் வீடியோ வெளியிட்டிருப்பார். ஸோ அதையும் சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவர் இந்த இன்சிடெண்ட் நடந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலேயே சில கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ மக்களாகிய எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்திருந்தால் தலைவர் விஜய் இந்த மாதிரி அவர் பேசின வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். ரொம்ப அவரால் பேசவே முடியல, அதுதான் உண்மை. சில பேர் சொல்கிறாங்க விஜய் சாருக்கு இது ரியல் கிடையாது, அவரோட இன்னொரு ஃபேஸ் இருக்குது அப்படின்லாம் அவரை பற்றி தாக்கி பேசுகிறாங்க. இருக்கட்டுங்க, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் இருக்க முடியாது. ஸோ அவர் அந்த வீடியோவில் அவரோட மனக்குமுறலை சாந்தமாக சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு மேலே தான் அவர் விஸ்வரூபம் எடுக்க போகிறாரு. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருப்பார். ஸோ அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னால் செய்வார் கண்டிப்பாக. சாதாரணமாக அரசியல்வாதிங்க ஒரு சாமானிய மனுஷனை அரசியலை எதிர்க்கத்தான் செய்வாங்க. ஸோ அதுதான் தலைவருக்கு நடந்திருக்கு. ஸோ இதையும் மீறி தலைவர் வருவார். அவருக்கு நாங்கள் எப்போவுமே பக்கபலமாக இருப்போம். எங்கள் சப்போர்ட்டு ஃபுல்லாமே தலைவருக்கு உண்டு. நல்லது தலைவர் சொல்கிற மாதிரி நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.